Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AL3391 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸ் உடைய லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பேசியன் இன்ஃபரன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். பேசியன் இன்ஃபரன்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசஸ் பேஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் இந்த பேசியன் இன்ஃபரன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இது எதுக்காக அப்படின்னா ஒரு நியூ டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்காக. ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதில் ஓல்டு டேட்டா தான் இருக்கு, அதை நான் நியூ டேட்டா அப்டேட் பண்ணுறேன், அதுக்கு பேர் போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயுமே நம்ம ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசியன் இன்ஃபரன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இட் இஸ் அ வேல்யூபிள் டூல் இன் மிஷின் லேர்னிங் எஸ்பெஷலி வென் டீலிங் வித் காம்ப்ளெக்ஸ் மாடலர் லிமிட்டட் டேட்டா. ஒரு குறிப்பிட்ட டேட்டா வரையும் தான் நம்ம வச்சு ஃபைனைட் செட் ஆஃப் டேட்டாவில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். தென் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அந்த மாடல்னா அந்த இடத்துல நம்ம இந்த பேசியன் இன்ஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு முதல்ல நமக்கு பேசியன் தியரம்னா என்னன்னு தெரியணும். பேசியன் தியரம் அப்படின்றது பேஸ் ரூல்ஸ் அந்த பேஸ் லா யூஸ் பண்ணி வரது. இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வித் ப்ரியர் நாலேஜ் முன்னாடி கொடுத்துருக்க ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணி ஹைப்போதிசிஸ்க்கு ப்ராபபிலிட்டி கிரியேட் பண்ணுவோம். அந்த ப்ராபபிலிட்டி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியா இருக்கும். ஓகேவா, அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா P of A by B equal to probability of B by A probability of A divided by probability of B. இந்த A by B அப்படின்றது நான் கிடைக்க போற ஆன்சர், அது எனக்கு போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்வேன். நெக்ஸ்ட் இந்த B by Aன்றது லைக்வுட், அதாவது ஒரு விஷயத்தை ஹைப்போதிசிஸ் ட்ரூவா இருக்கு, இந்த விஷயம் ட்ரூவா இருக்குன்னா எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஒரு டிசீஸ் இருக்குன்னா அந்த ஒரு சிம்டம்ஸ் இருக்கு, இந்த சிம்டம்ஸ்னா இந்த டிசீஸ்னு நான் சொல்றேன். ஸோ இது இருந்தா இதுன்ற இடத்துல வர்றது இந்த லைக்வுட் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ரியர் ப்ராபபிலிட்டினா முன்னாடியே நமக்கு வந்து டேட்டா வந்து கொடுத்துருக்கிறது, அந்த டேட்டாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்றது, அது P of Aன்றது ப்ரியர் ப்ராபபிலிட்டி. எப்பயுமே டிவிஷனுக்கு கீழே வருது அப்படின்னா இதை தான் நம்ம வந்து பேஸ் தியரம்னு சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை தான் இங்கேயுமே கொண்டு வர போகிறோம். ஓகேவா, ஸோ பேசியன் இன்ஃபரன்ஸ்லையுமே பேஸ் தியரம் தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா ஒரு நியூ டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி கொண்டு வரதுக்காக. ஓகே, இதில் இருக்க கீ ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம்னா ப்ரியர் ப்ராபபிலிட்டி, லைக்லைவுட், போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி, பேராமீட்டர்ஸ். ப்ரியர் ப்ராபபிலிட்டி அப்படின்றது நம்ம டேட்டாவை அப்சர்வ் பண்ண முன்னாடியே அந்த ஹைப்போதிசிஸில் ஒரு இன்புட் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறது. அடுத்து லைக்வுட் அப்படின்றது நம்ம ஒரு மாடல் அப்டைன் பண்ணுறோம் குறிப்பிட்ட டேட்டாவுக்கு மட்டும். இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த நடந்தால் இந்த விஷயம் தான் நடக்கும்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருப்பேன். அந்த மாதிரி விஷயம்லாம் லைக்ஹுட் அப்படின்னு சொல்வோம். போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டினா அந்த அப்டேட்டட் பிலீஃப். ஓகேவா, நம்ம ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறோம் ப்ரியர் ப்ராபபிலிட்டியை, அதை லைக்ஹுட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூ டேட்டாவை அப்டேட் பண்ணுறோம். அதுதான் பேசியன் இன்ஃபரன்ஸோட வேலையே. ஸோ அந்த அப்டேட் பண்ண நியூ டேட்டா இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணி வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேசியன் இன்ஃபரன்ஸில் குவான்டிஃபையிங் அன்சர்டைனிட்டி, அதாவது அன்சர்டைனா ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு டேட்டாவை நான் வந்து கரெக்டாக குவான்டிஃபை, அதாவது அளவு எவ்வளோ இருக்குன்னு நான் சரி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேசியன் இன்ஃபரன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இன்கார்பரேட்டிங் டொமைன் நாலேஜ், ஒரு டொமைனை பொறுத்து தான் என் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாத்த பற்றியுமே ஸ்ப்ரெட் ஆகி என் ப்ராபபிலிட்டி ஹைப்போதிசிஸ் வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேவா, அடுத்து மேக்கிங் பிரின்சிபல் டிசிஷன். ஓகேவா, கரெக்டான டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இந்த பேசியன் இன்ஃபரன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஃபீல்டில் இந்த பேசியன் இன்ஃபரன்ஸை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் மெடிக்கல் டயக்னோசிஸ், ஒரு டிசீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஹியூமன் ஹெல்த் கேரில் வந்து நம்ம ஹியூமன் ஹெல்த்தில் வந்து நம்ம கேர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அட்டானமஸ் வெஹிக்கல், அதாவது செல்ஃப் டிரைவிங் காரு, பஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் டயக்னோசிஸ் எடுத்துக்கிறீங்க, பேசியன் நெட்வொர்க் யூஸ் பண்ணி டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேரியஸ் டிசீஸ் இருக்குது, இந்த சிம்டம்ஸு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்துச்சு, இந்த ரிசல்ட் எனக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த டிசீஸ் தான் அந்த ஹியூமனுக்கு இருக்குது பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு பேர் தான் பேசியன் நெட்வொர்க். ஓகேவா, என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஆல்ரெடி நான் பார்க்குறேன் இந்த சிம்டம் இருக்குனாலே இந்த டிசீஸ் தான், இந்த ரிசல்ட் வந்தாலே இந்த டிசீஸ் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறேன். இதுதான் பேசியன் இன்ஃபரன்ஸோடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, ரொம்பவே ஈஸியான கான்செப்ட், சின்னதாக ஞாபகம் வச்சுக்கிறது தான். பேசியன் இன்ஃபரன்ஸும் நேவ் பேஸ் மாடலு பேஸ் தியரம், இது மூணுமே வந்து கம்பைண்டாக இருக்க கொஷின் தாம்மா. ஓகேவா, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், அது வரையுமாவது படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 யூனிட்ஸுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோடது இருக்குது, எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்கள். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான்
நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு லெக்சர் வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டே டியூன். எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கு முன்னாடியும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சரோடைய லெக்சர் வீடியோஸ் கண்டிப்பாக வரும்.